ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே இந்த அமாவாசை நாளில் நம்ம எந்த மாதிரியான விரதம், வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:02 ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ 27ஆம் தேதி தான் நமக்கு முழு நாள் அமாவாசை திதியா அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போறவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிடலாங்க. அது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த அமாவாசை தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தா நமக்கு 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்த திருப்தியே இந்த பலன் கூட நமக்கு கிடைக்குங்க. அதனாலேயே இந்த அமாவாசை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தர்ப்பணம் கொடுத்துக்கோங்க. அதுவும் இந்த வருஷம் அமாவாசை நமக்கு மகா சிவராத்திரி நிறைவேற்றாங்க அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள்ல இருந்து கூட நீங்கள் விடுபட்டுறலாங்க. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் ஏதாவது புதிய காரியங்களை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அதில் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது. இந்த நாள் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தாங்க சொல்லப்படுது. அதனால் எந்த ஒரு தீங்குமே ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அன்னைக்கு குரு பூஜை, அஷ்டான பூஜை இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கோவிலில் நள்ளிரவு பூஜை கூட செய்யப்படுதுங்க. இந்த அமாவாசை நாளில் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு நாம அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு கூட உங்களால் முடிஞ்ச உணவு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, மற்ற ஜீவராசிக்கு கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நாய், குரங்கு, எறும்பு இது மாதிரியான ஜீவராசிகளுக்குங்க இந்த அமாவாசை பௌர்ணமி போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஏன்னா ஒரு மாசத்துல வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாக தான் இந்த அமாவாசை எல்லாருக்கும் அமையுங்க. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தாங்க. அதனால இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாளாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் இந்த அமாவாசையை பற்றி பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க நமக்கு. உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டிலேயே நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அதுவும் நல்லது தான். இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களோட குலதெய்வத்தை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசை எல்லாமே ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க அப்படின்னு மக்கள் காலம் காலமே நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்யலாங்க. ஏன்னா இந்த நாளில் தான் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்மஸ்தார்த்தத்தில் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மோட முன்னோர்கள் தந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரை இறைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க. இதை நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க பசுமாட்டு கூட அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் தர்ப்பணம் செஞ்ச பலனை நமக்கு கொடுக்குங்க. இதோட புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு கூட போய் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இதுவுமே நம்மளோட வழக்கத்தில் தான் இருக்குது.
இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிடும். எல்லா வகையான சகல சௌபாகியங்களையும் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதா நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து பெருமாளே கருடனுக்கு சொன்னது போல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் வந்து கண் திருஷ்டி போக்க வீடு, தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் இதெல்லாம் உடைத்து வழிபாடும் செய்கிறதும் வழக்கத்தில் தாங்க இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒன்று தாங்க இது. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்குறப்ப உங்கள் ராசிநாதனான புதன் வந்து விரையாதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த டைமில். அதனால பண விஷயத்தில் வந்து இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம் இப்படின்னு எதிர்பாராத விதத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து செலவாக தாங்க வந்து சேரப்போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா கடன் சுமையும் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகும். ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் இப்போ அடைக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வரலாம். நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேணாங்க. ஏன்னா இந்த கடமையை வந்து உங்களால் கரெக்டாக செஞ்சு முடிக்கவும் முடியாது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ஏதாவது பகை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுவே தொழில் பங்குதாரர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்க. எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்க வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க. ஏதாவது பார்ட்னர்ஸ் மூலமாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னாலும் அதை வந்து கரெக்டாக பிளான் போட்டு செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் வருங்க. குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னாலுமே கூட ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் போராடித்தாங்க செஞ்சாகணும். இது கூடவே சூரியன் சனி சேர்க்கை மூலமாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு கும்ப ராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. உங்கள் ராசிக்கு விரையாதிபதி தாங்க சூரியன், ரோகாதிபதி வந்து சனி பகவானுங்க. அதனால இந்த ரெண்டும் இணையிற நேரம் வந்து ரோக நிவர்த்திக்காக நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு. இது கூடவே ஆரோக்கிய தொல்லைகளும் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆக போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால ஏற்கனவே உடல்நிலையில் வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க வந்து கரெக்டாக டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு உடம்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தொழில் போட்டிகள் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது. அதனால தொழிலில் வந்து கரெக்டாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எதிரிகள் வந்து அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. எதை செஞ்சாலுமே கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சாலுமே கூட அது வந்து கெட்டதாக தாங்க தெரியும். இதுவே பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைமில் அப் அண்ட் டவுன் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமாக, அதாவது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி போகிறாருங்க. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆக போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து வந்த சண்டை எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் கூட இருந்தவங்க கிட்ட ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் எல்லாமே இப்போ முடிவுக்கு கூட வருங்க. போன மாதத்தில் நீங்கள் இழந்த இழப்பு எல்லாமே இப்போ ஈடு செய்கிற விதமாக புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருங்க. என்னைக்கும் நீங்கள் விலைக்கு வாங்க முடியாத போட்ட இடம் எல்லாமே இப்போ வந்து நல்ல விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கவும் போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பங்கு கூட கிடைக்குங்க. அதனால நீங்கள் கவலைப்பட்டு இருந்த விஷயம் எல்லாமே இப்போ வந்து சாதகமாக தாங்க உங்களுக்கு முடிய போகுது. பழைய வண்டி வாகனம் ஏதாவது வித்துக்கிட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க. அதுக்கான ஆர்வம் கூட உங்களுக்கு அதிகமாகும். இது கூடவே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து புதன் சஞ்சாரம் நடக்க போகுதுங்க. அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்க போகுது. அதனால மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் வந்து அங்கே நீச்சம் பெற போறாருங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து ரொம்ப நிறையவே நடக்க போகுதுங்க. ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வந்து யோகம் செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறணும், இல்லைன்னா வலிமை இழக்க வேணுங்க. அந்த அடிப்படையில் இப்போ வந்து உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் எல்லாமே ஆக போகுது. இருந்தாலும் கூட ஒரு சில கன்னிராசிக்காரங்க வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதுவே பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்துலாம் கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தொழில் வியாபாரம் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. இதுவே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்க போறீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அக்கறை வந்து அதிகமாக நீங்கள் காட்டி இந்த டைம் நல்லா படிக்க போறீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கன்னிராசி
ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாமே கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.